சின்னத்திரையில பிரபலமான ரோபோ சங்கர் வெள்ளித்திரையில அறிமுகமாகி பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில ரோபோ சங்கர் நேற்று மதியம் ஒரு படப்பிடிப்புல பங்கேற்ற போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து அவரை மீட்டு படக்குழுவினர் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க. ரோபோ சங்கரை பரிசோதித்த மருத்துவர்கள் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் சில தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும், மேலும் ரோபோ சங்கர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ரோபோ சங்கர் மனைவி பேசியதில் தொடர் படப்பிடிப்பு காரணமாக குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மருத்துவமனையில் 2 நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற வைத்தியர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் ரோபோ சங்கர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.